வணக்கம் ட்ரேடர் சசி. ட்ரேடிங் உலகத்துக்குள்ளார நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து போராடிக்கிட்டே இருக்கிறீங்களா? குறிப்பாக வந்து தின வர்த்தகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படியாச்சும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவுங்க இது. ரொம்பவே சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கிறோம். 500மே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் பேசியிருக்கிறோம். அதில் நிறைய நம்ம வந்து தமிழர்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பூ மாலை, அப்புறம் படிக்கட்டில் இறங்கி வர்றான், ஏறி போகிறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு எளிமையாக வந்து புரியணும், கொண்டு போய் உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஹையர் ஹை, ஹையர் லோ, அதை தான் படிக்கட்டுன்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளுடைய சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா 500 வீடியோஸ் வந்து போட போகிறோம். நம்ம இந்த வருஷத்தில் கண்டிப்பாக பண்ணிடுவோம். இந்த வருஷம் ஜனவரியில் ஆரம்பித்தோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார இன்னொரு 9 நாள் இருக்குது. அதுக்குள்ளார கண்டிப்பாக 500வது வீடியோ வந்து தாண்டி போயிடும். அப்போ இது ஒன்றும் பெரிய சாதனைலாம் ஒன்றும் இல்லைங்க. 500 வீடியோ போடுறது சாதனை இல்லை. எத்தனை பேர்த்துக்கு இது நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய வெற்றி வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்த்துருக்கிறேன். அது வந்து என்னுடைய எக்ஸ் வலைதளத்துக்கு வந்தீங்கன்னா வந்து தெரியும். இதில் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இதில் அவங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறாங்க. நிறைய பேர்த்துக்கு இதில் அக்கௌண்ட் இல்லைங்கிறதுனால உங்களால் காட்ட முடியல. இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறத வந்து எனக்கு வந்து குடுக்குறீங்க. எனக்கு ரொம்பவே வந்து உள்ளபடியே ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. அப்போ புதுசா நீங்க வந்து இந்த பதிவ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது பாப்புலர் வீடியோஸ் அப்படின்னு இந்த அந்த அந்த பிளேலிஸ்ட்டில ஃபர்ஸ்ட்டு வீடியோ. ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும். போதும். வேற எதுவும் வேண்டாம். இத மட்டும் கத்துக்கிட்டு, இதில எதனா 1 கத்துக்கிட்டா போதும்னு தான் சொல்றேன் நான். இந்த 5யும் கத்துக்க தேவையில்ல. ஏதோ 1 கத்துக்கிட்டா போதும். லாஜிக்க புரிஞ்சுக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அப்ப இத பார்த்துட்டீங்கன்னா தான், இதுதான் பேஸ் எல்லாத்துக்குமே. இதுதான் அடிப்படை. இந்த வீடியோ 1 அடிப்படையா வச்சு, மீதி இருக்கிற 500 வீடியோஸும் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அதனால இது ரொம்ப முக்கியமான வீடியோ பார்த்துருங்க. அதே நேரத்தில் நீங்கள் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் பிகினர்ஸ் கைடு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு 3ஆவதா லிஸ்ட் ஆகிருக்கும். இதை கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கிறோம் இதில். ட்ரேடிங் ஒரு ஏமாற்று வேலையா, இதில் வெற்றி பெறவே முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம பொதுவான கருத்துக்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எதை கற்றுக்கணும்? என்ட்ரி எட் எக்ஸிட்டு, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எப்படி பயிற்சி செய்கிறது? 6 மாத காலம் ஒரே விஷயத்தை எப்படி திரும்ப 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 பார்த்தா போதும். பயமில்லாம எப்படி ட்ரேட் எடுக்குது? சைக்காலஜி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து எதுக்காக நம்ம பண்ணணும்? ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கவனிக்கணும்? இண்டிகேட்டர்ஸ் தேவையா? தேவையில்லையா? ட்ரேடர்னா யாரு? இன்வெஸ்டர்னா யார்? நிறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து பார்த்துருங்க. ட்ரேட் எடுக்க பயமா? என்ன செய்ய வேண்டும்? செய்யக்கூடாது? அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டா வந்து பேசியிருக்கிறோம். எல்லா வீடியோவுமே வந்து லென்த் அதிகமா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ட்ரேடிங்கை வந்து 5 நிமிஷம், 10 நிமிஷத்தில யாருக்குமே கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. நான் ஒரு விஷயம் ட்ரேடிங்னு இல்லைங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். 5 நிமிஷம், 10 நிமிஷத்தில உங்கள கொண்டு வந்து சேர்த்துற முடியும் அப்படின்னா, நீங்க பொறந்ததுலேருந்து பள்ளிக்கூடம் போறீங்க. பள்ளிக்கூடத்தில 8 மணி நேரம், 9 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. 5 நிமிஷத்திலே உங்களுக்கு புரியும்னா, அவ்வளோ நேரம் ஸ்கூல்ல உங்கள உட்கார வச்சுக்கணும்னு அவசியமே இல்ல. அது ஒரு மாரி சிஸ்டமேட்டிக்கா அப்படியே வந்து போய்க்கிட்டே இருந்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அந்த வயசு வரைக்கும் அதான் ஏன் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் வச்சிருக்காங்க. 15வது வைக்கலாம்ல. 20வது வரைக்கும் வைக்கலாம்ல. அந்த வயசு வரைக்கும் கொண்டுட்டு வந்து வந்து விட்டுருவாங்க. அந்த மாரி தான் ட்ரேடிங். நீங்க அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சினிமால நடக்கும். கற்பனை உலகத்தில நடக்கும். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நெறைய மெனக்கெடணும். நெறைய மெனக்கெடணும். எல்லாத்தையும் விட்டுறணும். டேப விட்டுறணும், டிவிய விட்டுறணும், சும்மா ஜாலி பண்றத விட்டுறணும். எந்நேரமும் வந்து இதுதான் வேல. இது நான் சக்சஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது அப்படிங்கிற மாரி வந்து நீங்க கிளம்புனீங்கன்னா மட்டும் தான் வந்து ஜெயிக்க முடியும். சரி ஓகே. ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்கிறது?
நீங்கள் கேட்குறது வந்து புரியுது. எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு ஒரு தாரக மந்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு பின்னாடியோ இல்லை அந்த பக்கத்தில் அந்த செவறுகள்லையோ வந்து இதை எழுதி வச்சுருங்க. எல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுருங்க. என்ன இது? கவனம். முதல்ல கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிக்கணும். கவனிச்சா தான் புரியும். புரிஞ்சதுனா தான் உங்களால் பயிற்சியே பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன், 6 மாதம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பயிற்சி மட்டுமே 6 மாதம். அப்போ கவனிக்கிறது, அப்போ அது புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் தான் பயிற்சி. பயிற்சி பண்ணி எனக்கு வந்து நல்லா அப்பாடா, எனக்கு வந்து ஏபிசிடி நல்லா புரிஞ்சிருச்சுப்பா. எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு புரிஞ்சதுன்ட்டு? இல்லை உங்களுக்கு புரிஞ்சதுன்னு உங்களுக்கே எப்படி தெரியும்? பரீட்சை வைக்கணும். அந்த பரீட்சையை எழுதி நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ட்ரேடிங்கில் தொடர்ச்சியாக பாஸ் பண்ணணும். அதான் அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டி. நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன், போலீஸ் மாதிரி தோக்கவே கூடாது, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் தோத்தீங்கனாலும் வந்து அது பெரிய ஒரு மாதிரி ஷேம் ஆகிடும். போலீஸ் அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் டெய்லி தினம் 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 ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்புறமா நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4மே பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பரீட்சை எழுதுறதுக்கு வேணால் கொஞ்சம் செலவாகும். மற்ற ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த 3த்துக்கும் வந்து உங்களுக்கு எந்த 10 பைசா செலவு கிடையாது. கொஞ்சம் கரண்ட்டு பில்லு வரும், கொஞ்சம் வந்து இன்டர்நெட் பில்லு வரும், அவ்வளோதான். நிறைய உங்களுடைய டைம் வந்து தேவைப்படும். சரியா? ஸோ கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் பயிற்சி செய்யணும். சரி, கவனிக்கிறதுனா என்ன கவனிக்கிறது? ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டுருவோமா? ஒரு வால்யூம் இண்டிகேட்டரை போட்டுருவோமா? அந்த இண்டிகேட்டர் சொல்லுச்சுன்னா உடனே நம்ம பை பண்ணிடுவோமா? அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. இண்டிகேட்டர்ஸு வேலை செய்யும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை மறந்துடுங்க. ஒரே நாளில் சில பேர் வந்து எப்படி அப்படின்னா எதனாச்சும் ஒரு கெட்ட பழக்கங்களில் இருக்கும். சிகரெட் குடிப்பாங்க, இல்லை தண்ணி அடிப்பாங்க. விடுங்கன்னா விடவே மாட்டாங்க. விடவே முடியாது. இதை வேணால் விட்டுறலாங்க, இது தம் அடிக்கிறது விடவே முடியலங்க, அது ஒரு மாதிரியா இருக்குது. சிலர் விடுன்னா மொத்தமாக விட்டுருவாங்க, அவ்வளோதான், ஒரே நாள். அதுக்கப்புறம் அதை தொடக்கூட மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கும் அந்த கேரக்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மொத்த இண்டிகேட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து மொத்த இண்டிகேட்டரும் டெலீட் பண்ணிடுங்க. வெறும் சார்ட் மட்டும் வச்சுங்கன்னா முடியாது, கஷ்டமாக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், ஒன்று ஒன்றா விடுங்கன்னு சொல்லுவேன். மூவிங் ஆவரேஜா அதை முதல்ல டெலீட் பண்ணிடுங்க. வால்யூம் வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்ச நாள் அப்படியே ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வால்யூம் இண்டிகேட்டர்னால என்ன பிரயோஜனப்பா? சும்மானாச்சும் இதை கலராக வந்துட்டு இருக்கு, அதையும் டெலீட் இப்படியே ஒன்றா கூட நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க சார்ட்டை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சார்ட்டை வந்து சுருக்காதீங்க. இந்த மாதிரி வந்து சுருக்கிறது, இந்த மாதிரி வந்து இப்படி வந்து சுருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி எதனாச்சும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மவுஸ் பாயிண்டர் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட அது வந்து அலைன் ஆகிடும், மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிடும். அப்படி இல்லைனா கீழே இங்கே வந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி பெருசாக வச்சுக்க வேணாம், இந்த மாதிரி சின்னதாக வச்சுக்க வேணாம், இப்படி வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் வச்சுக்கோங்க. ரெட் கலரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணும். ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, ஒரு ஊதா கலர் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த செட்டிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பணம்லாம் வச்சு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் பொறுமையாக வந்து பார்க்க போகிறீங்க, கவனிக்க போகிறீங்க. என்ன கவனிக்கிறது? இதில் என்ன கவனிக்கிறது? சரி, இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இவ்வளோ நாளாக நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். படிக்கட்டில் இறங்கி போகிறான், படிக்கட்டில் மேலே ஏறி போகிறான்னு சொல்லியிருக்கேன் நான். அது என்ன அப்படின்னா, இந்த ஹையர் லோயர் லோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. கீழே போகும்போது இந்த மாதிரி வந்து ஜென்டிலாக இந்த மாதிரி இறங்கி போவான். நிறையா நேரங்கள் இப்படி தான் இறங்கி போவான். சில நேரத்தில் என்ன பண்ணுவான், இந்த நம்மலாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்துட்டு படிக்கட்டு ஒன்றா இறங்க மாட்டோம். திடீர்னு ரெண்டாக இறங்கி போவோம், ரெண்டாக ஏறி போவோம். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேடிங்லேயும் வந்து சில நேரங்கள் நடக்கும். ஆனால் பல நேரங்களில் ரொம்ப சமத்தாக வந்து ஒரு படியாக தான் இறங்கி போவோம். எந்த குழப்பமுமே இருக்காது. அப்போ இங்கே நான் சும்மா சொல்கிறேன், கவனிங்க. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய்ட்டு, இது வந்து பேங்க் நிஃப்டி சார்ட்டு, நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய்ட்டு இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு வந்து கவனிக்க பழகுங்க. இங்கே வரைக்கும் ஹை வந்திருக்குதா ப்ரைஸு?
அடுத்த தடவை மேலே வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கிறானா? அப்போ முதல் படிக்கட்டு இங்கே கட்டிட்டானா? ஸோ இந்த முதல் படிக்கட்டிலே நின்றுட்டே இருக்குது ப்ரைஸு. எவ்வளோ நேரமா? ஒரு 25 நிமிஷமாக நிற்கிது. அதுக்கப்புறமா கீழே போயிட்டு இன்னொரு லோ வச்சுட்டு மேலே வர ட்ரை பண்ணுறான். இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. முடியல. திரும்பவும் நல்லா கீழே போயிட்டு மேலே வர்றான். முடியல. அந்த இடம் தான். அந்த இடத்துக்கு மேலே போனால் மேலே போயிடுவான். அப்போ படிக்கட்டில் இறங்குனா அடுத்த தடவை இறங்கியிருக்கிறான். அடுத்த தடவை என்ன பண்ணான்? மறுபடியும் கீழே போயிட்டு மேலே வர ட்ரை பண்ணுறான். முடியல. இது எதை டினோட் பண்ணுது? இதை கவனிச்சிருக்கீங்க? இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்கு. இதை கவனிச்சிங்க. இதில் என்ன புரிஞ்சுது நம்மளுக்கு? செல்லர்ஸு பையர்ஸ் 2 பேர் தான் மார்க்கெட்டில். தொடர்ச்சியாக பை பண்ணால் மேலே போயிட்டே இருக்க போகுது. தொடர்ச்சியாக செல் பண்ணால் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்க போகுது. 2 பேரும் சமபலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே இடத்துல மார்க்கெட் நிற்க போகுது. அதான் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், 2 விதம் தான் மார்க்கெட்டில். தொடர்ச்சியாக செல்லு, தொடர்ச்சியாக பையங்கிறது ஒரு விதம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல தொடர்ச்சியாக நடக்காமல் செல்லு பை நடந்ததுன்னா ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட். அப்போ இங்கே என்ன ஆகிட்டு இருக்குது? தொடர்ச்சியாக கீழே போகுது. ஆனால் பையர்ஸ் கிட்டேருந்து எதிர்ப்பு, இம்மீடியட்டாக எதிர்ப்பு வருது. அவங்களால ஃப்ரீயாக கீழே போக முடியல. புதுசாக லோ வச்சுட்டு கீழே போயிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இந்த முன்னாடியே ஒரு லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. தொடர்ச்சியாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸ். அப்போது இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக கீழே போய்கிட்டே இருக்குமானா ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்ட் ஆயிடுறாங்க. இப்போ நீங்களே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க. ஓடிக்கிட்டே இருந்தால் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படியே ஒரு இடத்துல வந்து டயர்டாகி கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துடுறீங்களே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரிவர்சல். மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறோம். மேலே போகும்போது இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மேலே 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 போகிறதுக்கான வாய்ப்பு. இல்லை அப்படின்னா மறுபடியும் கீழே. சரி, இந்த இடத்துல என்ன தான் நடந்துருக்குது? கீழே இந்த மாதிரி வந்து லோ வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி பொறுமையாக வந்துக்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணியிருக்கான்? மேலே போய் கீழே வரும்போது வந்து இந்த லெவலை கட் பண்ண முடியல. கரெக்டாக அந்த லெவலுக்கே வந்துட்டு மேலே போயிருக்கான். மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹைக்கே ரொம்ப பக்கத்தில் போயிட்டு தான் கீழே வந்துட்டு தான் ஒரே லெவல்லேருந்து மேலே போயிருக்கு ப்ரைஸு. மறுபடியும் வரும்போது இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குறான். மறுபடியும் மேலே அதே லெவலுக்கு போய் கட் பண்ணி வரும்போது அந்த லெவல் வரைக்கும் தான் வந்திருக்கு. மேலே வரைக்கும் மறுபடியும் போகிற மாதிரி வரும்போது அந்த லெவலுக்கே மறுபடியும் வந்துருச்சு. இதுதான் தப்பு. இங்கே இது வரைக்குமே இது பை தான். இதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போய் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையா இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்லர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன நடந்துருக்குது? மறுபடியும் அந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். ஸோ ஆக மொத்தம் ப்ரீவியஸ் லோக்கு வரல. வராமல் இந்த லெவலுக்குள்ளார போயிருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி தான் போயிருப்பான். ஹையை பொறுமையாக வச்சுட்டு மேலே போயிருப்பான். ஒரு இடத்துலையும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஹை வச்சு அவன் பாட்டு போயிடும். ஹை உங்களுக்கு தெளிவாக இல்லையா? எங்கேயாச்சும் வந்து சந்தேகமாக இருக்குதா? விட்டுருங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்க பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. மற்ற லெவல்ஸ் எல்லாம் வந்து ட்ரேடு எடுக்காதீங்கன்றேன். உங்களுக்கு குழப்பமாக இருக்குதா? எடுக்கவே எடுக்காதீங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்? மேலேருந்து கீழே வந்து இப்படி போயிருக்கான். மேலேருந்து கீழே வந்து இப்படி போயிருக்கான். மேலேருந்து கீழே வந்து இப்படி போயிருக்கான். ஊஞ்சல் ஆடி இருக்கானா? மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. இங்கெல்லாம் வந்து அதான் பண்ணியிருக்கிறான். மேலே கீழே தான் போயிருக்கிறான். ஆனால் என்ன என்ன நடந்தது? ரொம்ப சின்ன லெவலில் பண்ணியிருக்கிறான். ரொம்ப சின்ன லெவலில் இந்த இடத்துல வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கிறான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்குது? மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேலே கீழே இந்த மாதிரி போயிருக்கான். 100 புள்ளி 200 புள்ளி இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வருவான். சரி, இது வரைக்கும் மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்குமே வந்துருக்குல்ல ப்ரைஸு. வந்ததுக்கப்புறமா வந்து மேலே போகும்போது என்ன இருக்குது? இந்த லெவலை வந்து கட் பண்ணணுமா? கட் பண்ணி மேலே போயிட்டான். அடுத்து எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி மேலே போகிற மாதிரி போய் இந்த ஹை வரைக்கும் போயிட்டு தான் கீழே வந்துருக்கு. சரி, கீழேருந்து மேலே போகும்போது என்ன பண்ணிடுது ப்ரைஸு? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. கட் பண்ணாமல் மேலே போயிருக்கான். மறுபடியும் மேலேருந்து கீழே வரும்போது அந்த ஹையை கட் பண்ணலையா? ஹையை கட் பண்ணல. லோ பண்ணாமல் மறுபடியும் மேலே போயிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த ஹையை கட் பண்ணல. சரிதானே? இதை கட் பண்ணியே ஆகணும். இதை கட் பண்ணால் தான் அவன் வந்து மேலே போவான். இல்லைன்னா போகவே மாட்டான். என்ன பண்ணுறான்? புதுசாக லோ வைக்கிறான், தெரியுது? அடுத்த நாள் ஓப்பன் ஆயிருது, மேலே போயிருக்கான். ஆனால் இந்த லெவலை கட் பண்ணல. இப்போ இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, இதில் எக்கச்சக்கமாக விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க தான் தெரியும்.
ரிவர்சல் நடக்குது. இந்த இடத்த மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற நடுவுலலாம் எங்கேயுமே போகாதீங்க. இந்த மாதிரி வந்து ரெசிஸ்ட் ஆகுது, ரிவர்சல் ஆகுது, சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு? என்ன சிக்னல்? பொறுமையாக வந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய அக்ரெசிவாக மூவ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் பையிங் எவ்வளோ தூரம் பையாகி முடிஞ்சிருக்குது. அடுத்த கண்ட க்ரீனில் முடிஞ்சிருக்குது. அடுத்து மேலே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். இந்த லெவலை இதில் வந்து இந்த லெவலை கட் பண்ணல மேலே போயிடுவான். இந்த இடத்துல இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். ஸோ இது நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லிட முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, எப்படி ரிவர்சல் ஆகிருக்கான், இந்த இடத்துல என்ன சிக்னல் வந்ததுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிருக்கான், இந்த இடத்துல எப்படி ரிவர்சல் ஆகிருக்கான். படிக்கணும், நிறையா படிக்கணும். இது நிறைய நீங்கள் படிக்க 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 தான் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து சும்மா கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்ப்போமா, என்ன தான் நடக்குதுன்னா, மேலே வந்து அவனால் மேலே வர முடியல. இந்த லெவல் வரைக்குமே வரும். ஆனால் அந்த லெவலை தாண்டவே மாட்டான். அப்படியே நின்றுட்டே இருப்பான். என்ன ஆகுது? கீழே போக ஆரம்பிச்சிட்டான். கீழே எப்படி போகிறான் தெரியுதா? கீழே போக ஆரம்பித்தோடனே ஒன்ஸ் வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணோடனே என்ன ஆகிடுச்சு, மேலே அடுத்து 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 இங்கே இருக்குது. அடுத்து இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணானா வந்துடுவான் மேலே. அப்படி தானே? இதை கட் பண்ணானா மேலே கன்ஃபார்மாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணுறானா பார்ப்போமா? என்ன பண்ணுறான்? தொடர்ச்சியாக இப்படியே வந்து எப்படி வந்துருக்குது ப்ரைஸு? இப்படி வந்துருக்குது. இப்படி வந்தால் என்ன அர்த்தம்? பிரேக் பண்ணி இந்த லெவலை கட் பண்ணானா போதும். ஜஸ்ட் கட் பண்ணானா போதும். அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்துட்டு இருக்குது. நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிறோம். ஸோ கீழே பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா கீழே போயிட்டானா கீழே. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணால் ஸோ அன்னன்னைக்கு ட்ரேடு அன்னன்னைக்கு முடிச்சுப்போம். நம்ம அடுத்த நாளைக்கு வந்து வச்சுக்கவே மாட்டோம். சான்ஸே இல்லை. மேலேருந்து நல்ல இதுதான் கீழே வந்தது ப்ரைஸு. ஆனால் அடுத்த தடவை வர முடியல. அடுத்த தடவை மேலே போகல. அடுத்த தடவை மேலே போகல. அடுத்த தடவை கீழே கரெக்டாக வந்துட்டான். அடுத்த தடவை மேலே போகவே இல்லை. அடுத்த தடவை கீழே கரெக்டாக வந்துட்டான். அடுத்த தடவை மேலே போய் பிரேக் பண்ணுற மாதிரி போனான். ஆனால் கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணல. அப்போ இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் அதை தான் அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் கவனித்து நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பச்சை கலர் கேண்டில் வரும், கண்டிப்பாக வரும். வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து காத்துக்கிட்டு இருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பச்சை கலர் கேண்டில் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த லோவில் வந்து பை பண்ணலாமா? கண்டிப்பாக பை பண்ணலாம். கீழே போயிட்டான் இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்து தான் ஆகணும். பை எடுத்ததுக்கப்புறம் கீழே போய் க்ளோஸ் வச்சானா அப்போ நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா செகண்ட் அட்டெம்ப்ட் இன்னொரு க்ரீன் கேனில் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் ஒரே ஒரு க்ரீன் கேனில் வந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் அ பை. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியரு, நம்ம லாஸ்ட்டில் வந்து புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். செகண்ட் அட்டெம்ப்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இதில் வந்து ட்ரேடு எடுத்தே ஆகணும். இந்த லோவில் ட்ரேடு எடுத்தே ஆகணும். கீழே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ண தான் போகிறோம், லாஸ் புக் பண்ண தான் போகிறோம். ஆனால் கீழே போயிருக்கிறானா? என்ன நடந்திருக்குது? இட்ஸ் ஜஸ்ட் வெண்ட் அப். செகண்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ். இது எப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது? கவனிச்சதுனால தெரிஞ்சுது. ஏன் செகண்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ்னால் நம்ம வந்து அவ்வளோ தூரம் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம்? ஏற்கனவே அந்த மாதிரி நடந்திருக்குது எக்கச்சக்கமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கவனிச்சதுனால தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப பின் பாயிண்ட்டாக வந்து கவனிக்கணும். பின் பாயிண்ட்டாக கவனிக்கணும். ஒரு இடத்துலையும் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போது மேலேருந்து வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப வந்து இந்த இடத்துல வால்யூம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கரெக்டாக இந்த இடம் வந்தோன்னா வால்யூம் பில்டப் ஆகுது பார்த்தீங்களா? இது எனர்ஜி கேண்டல்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சின்ன மொமெண்டமில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு எனர்ஜி கேண்டல் வரும். சின்ன மொமெண்டமில் வந்துட்டு இருக்கும். திடீர்னு ஒரு எனர்ஜி கேண்டல் வரும். வந்ததுனாலே அங்கேருந்து ரிவர்சல் ஆக போகிறான்னு அர்த்தம். எனர்ஜி கேண்டல் வந்தோன்னே ரிவர்சல் ஆச்சு. எனர்ஜி கேண்டல் வந்தோன்னே ரிவர்சல். எந்த இடத்துல வருதுங்கிறதும் ஒரு பிரச்சனை இருக்குது. சும்மா எல்லா இடத்துலையும் எனர்ஜி கேண்டல் வருதுன்ட்டு நீங்கள் பாட்டு எடுக்கும். எப்போ வரணும்? இந்த மாதிரி வந்து வால்யூமே பில்டப்பே இல்லாமல் இருக்கணும். திடீர்னு ஒரு முழிச்சுப்பாங்க. அந்த டைமில் அது சக்ஸஸ் ஆகும். கீழே மட்டும் இல்லை, மேலேயும் அதே தான். ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எனர்ஜி கேண்டல் வரும். எனர்ஜி கேண்டல் வந்தோன்னா வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ வந்து இவன் மேலே போனோன்னா என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணி மேலே போனோம். மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான்.
இப்போ லோவை கட் பண்ணாமல் இருந்தான் அப்படின்னா அவன் மேலே போயிட்டே தான் இருப்பான். லோவை கட் பண்ணியிருக்கானா? கட் பண்ணவே இல்லை. இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துச்சு ப்ரைஸு. லோவை கட் பண்ணவே இல்லை. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே பை எடுத்துருக்கீங்க. விளையாட்டெல்லாம் இல்லை, இங்கே எடுத்துருக்கீங்க. யூஆர் வெயிட்டிங். லோ எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? லோவை கட் பண்ணுச்சுன்னா யூ கோயிங் டு க்ளோஸ். இல்லைனா அன்றைக்கி டே வந்து முடிஞ்சதுன்னா அன்றைக்கி டே முடியும் போதும் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கே வந்துருச்சு ப்ரைஸு. ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். ஏன்? கவனிச்சதுனால தெரியுதா உங்களுக்கு? அது பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு ஏதோ ப்ரைஸு. ப்ரீவியஸ் லோவை வந்து கட் பண்ணியிருக்கானா? கட் பண்ணவே இல்லை. ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணுறோனோ அப்போ வரைக்கும் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. மேலே போயிட்டே இருக்கிறான். எங்கேருந்து வந்து மேலே போயிட்டு இருக்கான்? இங்கேருந்து போகிறான். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆச்சு, செகண்ட் அட்டம்ப்ட் சக்ஸஸ். அடுத்த நாளைக்கு ஹோல்ட் பண்ணுவோமா? மாட்டவே மாட்டோம். கடைசி நிமிஷத்துலனாச்சும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவோம். ஏன்னா அடுத்த நாளைக்கு இங்கே கூட ஓப்பன் ஆகலாம். இங்கே இருந்தால் பையே பண்ணியிருக்கோம் நம்ம. அடுத்த நாளைக்கு இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ராஃபிட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கம்ப்யூட்டரில் காமிச்சிட்டு இருக்க வரைக்கும் அது வெறும் நம்பர். நம்ம புக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்ததுனா தான் அது பணம். சரியா? வெறும் நம்பரை பார்த்துட்டு நம்ம எந்த முடிவுக்குமே வந்து வந்துடக்கூடாது. லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ வரைக்கும் வந்து அவன் மேலே தான் போவான். லோவை கட் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. என்னன்னா ஹையை கட் பண்ணவே இல்லை. அப்போ ப்ரைஸ் வந்து அவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் கண்கூட வந்து பார்க்க முடியுது. அவன் லோவை கட் பண்ணிட்டான்னா அவ்வளோதான், முடிஞ்சது, பறந்துருவான் கீழே. ஆனால் லோவை கட் பண்ணல. எங்கே இருந்து எக்ஸாக்டாக மேலே போனான் பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க ட்ரேடிங். அப்போ இந்த அறிவு நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்கிறதுனால கிடைக்கிது. இப்போ கவனிச்சதுனால இவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதை நீங்கள் கவனிச்சதுனால உங்களுக்கு வந்து புரியுதா? புரிஞ்சதுக்கப்புறம் பயிற்சி. ஒரு சார்ட்டாக எடுத்து பயிற்சி எப்படி பண்ணணும்னு நம்ம இங்கேயே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுறோம். எப்படி பயிற்சி செய்வது? ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டர்ன் அப்படின்ட்டு. நம்ம பேட்டர்னா என்னது? மேலே ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகும், கீழே ட்ரெண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கும், மேலே ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ ஒரே இடத்துல 2 தடவை சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா உடனே உங்களோட பார்வை மேலே போயிடும். மேலே ஒருவேளை ட்ரெண்ட் ஆறானோ, ட்ரெண்ட் ஆனானா என்ன ஆகும்? இந்த ட்ரெண்டுலேருந்து பிரேக் ஆகி ஒருவேளை ரிவர்சல் ஆகி கீழே வந்தானா கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டுக்கு வந்துடுவான். இந்த சப்போர்ட்டுக்கு வந்தானா இங்கிருந்து ரிவர்சல் தான். ரிவர்சல் ஆனால் கண்டிப்பாக இந்த ட்ரெண்டுக்கு போயிடுவான். நிறைய தடவை நடந்துருக்குது. நிறைய தடவை நானும் வந்து சொல்லியிருக்கிறேன். எக்கச்சக்கமான தடவை. அது பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் நடக்குதுன்னா இல்லைங்க, நிஃப்டிலையும் நடக்குது. நிஃப்டியோட ஆப்ஷனில் நடக்குது, க்ரூட் ஆயிலில் நடக்குது, சில்வரில் நடக்குது, நேச்சுரல் கேஸில் நடக்குது, ஃபின் நிஃப்டியில் நடக்குது, மிட் கேப்பில் நடக்குது, அது சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸில் நடக்குது, எல்லாத்துலேயுமே அது நடக்குது. நீங்கள் அப்போது கவனிச்சிங்க, அந்த மெத்தடை கண்டுபிடிச்சிங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா பயிற்சி, தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இப்போ நான் சொல்லிட்டேன் 2வது அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம ஃபாலோவரே ஒருத்தர் வந்து சொல்லுவார் எப்போவுமே, சார் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டே சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அதனால் இங்கே நீங்கள் ட்ரேடு எடுத்தே ஆகணும். ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்ல, வெளியில் வந்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? சார் 10 அட்டெம்ப்ட் பண்ணோன்னா 8 வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் தான் சார் சக்ஸஸ் ஆகுது, 2 தான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ஆகுது. அதனால் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்தோன்னா நம்ம தைரியமாக எடுக்கலாம். ஓ, வெல் அண்ட் குட். ஏன் இது வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிருக்குது? நான் சொல்லும் போது கவனிச்சுதுங்க, புரிஞ்சிருக்குது அவருக்கு. பயிற்சி பண்ணார், பயிற்சியில் அவர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. 2வது அட்டெம்ப்ட் தான் வந்து 80% வந்து ஜெயிக்க முடியுது. அப்போ எப்பாச்சும் ஒரு பெரிய ஃபால் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அவசரப்பட்டு பை பண்ணுறது, அப்படி பண்ணுறது. யூ கோயிங் டு வெயிட் ஃபார் அ க்ரீன் க்ளோஸ். ஒரு பச்சை கலரில் ஒரு கேண்டில் வந்து தெரியணும், ஆப்போசிட்டில் தெரியணும். அதுக்கப்புறமா அதோடைய லோவில் வந்து பை பண்ணுவீங்க. எதிராக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்டை விட்டுறவே கூடாது. செகண்ட் அட்டெம்ப்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துற வேண்டியதான். அதுக்கும் மேலே கீழே போச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து ட்ரேடு மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, டோட்டலாகவே இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. கவனிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, பயிற்சி செய்கிறீங்க. இது எல்லாம் முடிஞ்சுதுங்க. எல்லாம் பண்ணியாச்சு. பயிற்சி பண்ணிட்டேன்.
எனக்கு நல்லா சூப்பரா வந்து புரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு மெத்தட் ஈக்குவல் லோ அப்படிங்கிற ஒரு மெத்தட மட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரேடிங்கில் 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் வீடியோவில் நான் ஈக்குவல் லோ அப்படிங்கிற அந்த இடத்த மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சப்போர்ட்டில் வந்து எப்படி வந்து பை பண்ணுறது அந்த விஷயங்களை வந்து தைரியமாக எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது, எது தாண்டி போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதுங்கிற விஷயம் வரைக்கும் கற்றுக்கிட்டேன் நான். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணட்டும்? இப்போ நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டாக்குக்கு போயிருங்க. நல்ல ஸ்டாக்ஸ் அதாவது நிஃப்டி 50ல் போய்க்குவோம். நிஃப்டி 50ல் போயிட்டு நீங்கள் ஃபார்மாக எடுத்துக்கோங்க. மனுஷன் இருக்கிற வரையும் நோய் பிரச்சனை இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருக்கும். இல்லை ஃபுட்டு இந்த பேக்கேஜ்டு திங்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஐடிசி அந்த மாதிரி கம்பெனி சிகரெட்டை விற்கிறாங்க. சிகரெட் கண்டிப்பாக குடிக்க தான் போகிறான் மனுஷன். இப்போ அவன்லாம் டவுன் ஆகவே மாட்டான். நிறைய ரொம்பவே கஷ்டம் சுத்தமாக பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு. ரிலையன்ஸு பேங்கிங் செக்டார் கண்டிப்பாக இருக்கும். பணம் இருக்கிற வரைக்கும் பேங்க் இருக்க தான் செய்யும். அப்போ அதில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. டெலிகாம் கண்டிப்பாக வந்து டெலிகாம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி பிரிட்டானியா நம்ம சாப்பிட்றோமே பிஸ்கெட்ஸு, பிரிட்டானியா பிஸ்கெட்ஸு, விப்ரோ, ஹெச்சிஎல், ஐடி கம்பெனியில் உங்களுக்கு நல்ல உங்களை சுற்றியே வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை மட்டும் கூட எடுத்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பார்ப்போம், சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துப்போம். எப்படி? அப்போலோ ஹாஸ்பிட்டல் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கவனிச்சிங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, பயிற்சி பண்ணும்போது வந்து இன்னும் நல்லா புரியுது. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க பரீட்சைக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஒரு 10,000 பேர் மினிமம் 10,000 போதுன்னு சொல்கிறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் 7,000க்கு வந்து போயிடுச்சு. இன்னும் நீங்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து வேறு எதனாச்சும் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சிப்லா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா அது 7,000 10,000 வச்சுன்னு நீங்கள் 7,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறது அவ்வளோ சௌரியப்பட்டு வராது. ஒரு 2,000 3,000க்குள்ளே இருக்க ஸ்டாக்காக பார்த்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒன்றுமே பண்ண வேணாம். இதில் என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அந்த வித்தையை, அதை வந்து இங்கே வந்து நீங்கள் பரீட்சையாக நீங்களே உங்களுக்கு வந்து வச்சு பார்த்துருங்க. இங்கே என்ன பண்ணுறான், சிப்லாங்கிறது ஒரு ஸ்டாக்கு, இண்டெக்ஸ் கிடையாது. இந்த ஸ்டாக்கில் கூட என்ன பண்ணுறான், இந்த ஹை இருக்குதா அப்படியே கீழே போய் புதுசாக லோ வந்து வச்சுருக்கான், மேலே வர முடியல. கீழே போய் ஒரு லோ வச்சுருக்கான், மேலே வர முடியல. கீழே போய் ஒரு லோ வைக்க முடியல, ஈக்குவல். மேலே வர்றான், கீழே வர முடியல, மேலே வர முடியல, கீழே வர முடியல, மேலேயும் வர முடியல. கடைசியாக என்னாச்சு, அடுத்த நாள் ஸோ இது வந்து முடிஞ்சிருது, அவ்வளோதான். நீங்கள் ஒருவேளை செல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா செல்லு பை ஆயிருக்குது. தைரியமாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நம்ம வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தைரியம் எப்படி திரும்ப வரும், நீங்கள் 1400 எடுத்திருப்பீங்க, 440 10 ரூபா உங்களுக்கு இழப்பு, ப்ளஸ் டேக்ஸ் அது இதுன்னு ஏதோ ஒரு ரூபா இல்லை 50 காசு அந்த மாதிரி வரும் ஸ்டாக்கில் உங்களுக்கு டேக்ஸ். ஒரே ஒரு கேஷ் மார்க்கெட்டில் ஒன்று வாங்கும்போது லாட்டு கிடையாதுங்க, குவான்டிட்டி. ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வாங்க போகிறீங்க. 1440 ரூபா இருந்ததுன்னா சிப்பில் நீங்கள் வந்து பை பண்ணலாம். அப்படி இல்லைனா 1440 ரூபா இருந்ததுன்னா செல்லும் பண்ணலாம், ஒரே ஒரு குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு நீங்கள் பரீட்சை வச்சுக்கிட்டே இருங்க. இதை உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் நாளில் வந்து கீழே வந்துக்கிட்டு இருந்தது, ஒரே இடத்துல நினச்சேன். அடுத்த நாள் என்னாச்சு, இதுதான் ஹை, அடுத்த ஹை இங்கே தான் வந்துருக்குது, தொடர்ச்சியாக கீழே வந்துருக்குறான். ஒரு புல்லிஷாக வந்து க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, பெரிய பீரிஷ்னஸ்க்கு அப்புறமா க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்குது. அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கான், அங்கேருந்து வந்து லோவை கட் பண்ணாமல் மேலே போயிருக்கானா, அன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கிறான். இதில் லாபம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா கிடைக்கும், இல்லை 20 ரூபா கிடைக்கும். ரொம்ப பெரிய விஷயம் 20 ரூபாலாம் கிடைக்கிறது. நஷ்டம்னு பார்த்துக்கிட்டாலும் 10 ரூபா 20 ரூபா தான் போகும். இதனால் அனுபவம் வந்து அவ்வளோ அனுபவம் கிடைக்கும். ஸோ உங்களை நீங்களே வந்து பரீட்சையை வச்சு என்னால் வந்து இதை சைக்காலஜிக்கலாக என்னால் வந்து முடியலைங்க அப்படி. சைக்காலஜி ஏன் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுமா? சைக்காலஜி வந்து ஏன் வந்து உங்களை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு ஏபி 2 பேர் எடுத்துக்கோங்க. பி ஏ கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க. 1 லேக் அவர் வந்து வச்சுருக்கார்.
பி கிட்ட வந்து ஒரு 5000 தான் இருக்குது பணம். 5000 ரூபா. 1 லட்சம் ரூபா, 5000 ரூபா. ஒரு 2000 ரூபா, 3000 ரூபாய்க்கு ஒரு விஷயம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறார் ஏ. ஒரு 3500 ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு வந்து பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுத்து 3500 ரூபாய்க்கு அந்த விஷயத்தை வந்து வாங்கிடுறாரு. அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா மீதி பணம் வந்து அவர்கிட்ட எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. சைக்காலஜிக்கலாக எந்த பிரச்சனையுமே அவளுக்கு வந்து வரவே வராது. இது 5000 ரூபா வச்சிருக்கிற பி வந்து என்ன பண்ணுவார், 3500 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா யோசிப்பார். அது வாங்கலாமா, வேண்டாமா, தேவையா, தேவையில்லையா? ஏன்னா பணமே அவ்வளோதான் இருக்குது. அப்போ கேபிட்டல் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த ஏ மாதிரி நீங்கள் பாட்டுக்கு வந்து ட்ரேட் எடுத்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து வரவே வராது. பிரச்சனையே என்ன அப்படின்னா, கேபிட்டலை ரொம்ப சின்னதாக வச்சு அதை பல மடங்கு வந்து பெருக்கிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. அதனால் கேபிட்டல் எப்போவுமே வந்து சவுண்ட் கேபிட்டலாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். இவ்வளோ பயிற்சியும் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். நல்ல ஃபாலோ வந்ததா, கடைசி மார்க்கெட்டு நல்ல ஃபாலோ வந்து க்ரீனில் க்ளோஸ் வச்சுது. அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. ஹை பண்ணவே இல்லை. ஹை பண்ணாமல் அந்த லோக்கே வந்து லோவை கட் பண்ணிடுச்சு. அடுத்த தடவை மேலே போகவே இல்லை. அடுத்த தடவை என்ன பண்ணுறான், அப்படியே கீழே வந்திருக்கான். ஸோ இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ மேலே போயிடுவான். கட் பண்ணவே இல்லை. அப்போ உங்களால் லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் சார்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். 4000 ரூபா, 5000 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். போனால் எவ்வளோ போகும்? ரொம்ப பெரிய ஃபாலாக இருந்தாலும் 100 ரூபா லாஸ் வரும். 100 ரூபா கண்டுக்காது. அப்போ நீங்கள் இன்னும் பயிற்சி பண்ணணும். நீங்களே உங்களை வந்து நீங்கள் எடை போட்டு பார்த்துக்கலாம். மேலே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு, கீழே வந்து ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது. மறுபடியும் மேலே போகும்போது அந்த லெவலை கட் பண்ணானா மேலே போயிடுவான். இங்கே கண்டிப்பாக போயிடுவான். என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துலேருந்து கீழே போக ஆரம்பிச்சிருக்கான். இங்கே அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டே இருக்கான். அப்போ இந்த பரீட்சையை வச்சு இந்த பரீட்சையிலையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து வந்து தினமும் கூட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சு யூ ஆர் ரெடி டு ட்ரேட். இப்போ தான் நீங்கள் ரெடி டு ட்ரேடு அந்த லெவலுக்கே அந்த ஸ்டேஜுக்கே வர்றீங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், முதல்ல எடுத்தோன்னே இருக்கிற பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணி பழகிறோம். இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் இழந்துடுறோம். ஒன்று இதை விட்டு போயிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் பணத்தை வச்சு பழகணும். பணமே தேவையில்லை ட்ரேடிங் பழகிறதுக்கு. பணத்தை இழந்து அதை வந்து பழகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல கவனிக்கணும். அப்புறமா அப்போ தான் புரியும் உங்களுக்கு. கவனிச்சா தான் புரியும். புரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸில் ரொம்பவே உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி, பணத்துக்கு எந்த பங்கமும் வராத மாதிரி, கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற பணம் இல்லை, பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஸ்டாக்ஸில். ஏன்னா செல்லை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, பையையும் ஹோல்ட் பண்ணாதீங்கன்றேன். அன்னன்னைக்கு ட்ரேடு அன்னன்னைக்கு முடிக்க வந்து பாருங்கள். நிறைய அனுபவம் கிடைக்கும். தொடர் வெற்றி கிடைக்குது. ஒரு மாதமாக வெற்றி கிடைக்குது. 70% வெற்றி கிடைச்சா கூட போதும். 70% வெற்றி அப்படிங்கிறதுனா எது வெற்றின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த இடம் இருக்குது, நீங்கள் வந்து இந்த இடத்த கட் பண்ணானா மேலே போயிடுவான். கட் பண்ணவே இல்லை, அவன் பாட கீழே போயிட்டே இருங்க. அதே நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பை பண்ணிடுறீங்க. இந்த பை பண்ணோன்னே ப்ரைஸ் வந்து மேலே போக முடியாமல் கீழே மறுபடியும் லோ வர்றான் பார்த்தீங்களா? இதை கணிச்சு நீங்கள் வெளியில் வர தெரியணும். இதுவும் வெற்றி தான். உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியான திசையில் மார்க்கெட் போகலைன்னா உடனே வெளியில் வர்ற பக்குவமும் உங்களுக்கு வந்து இருக்கணும். இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் லோ, அந்த லோக்கே வந்துட்டு தான் மேலே போயிடுது. ஈக்குவல் ஆகி போனோன்னு கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணதோ அப்போ க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம். அதே நேரத்தில் அடுத்த நாளும் அதே மாதிரி தான் வந்திருக்குது. எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா? ரெண்டுமே ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு. இதில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 4300, 4400, 450, 150 ரூபா கிடச்சிருக்கும் அனுபவம். ஸோ நிறைய வந்து
பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பரீட்சையாக இதை வந்து நினச்சிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சரியான மைண்ட் செட்டுக்கு வந்து வர்றதுக்கு கண்டிப்பாக நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுங்க தயவுசெய்து. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பொறுமையாக வந்து இண்டெக்ஸ்குள்ளார வரலாம். ஒரு நல்ல கேபிட்டல் வச்சுக்கலாம். கேபிட்டல் நல்லா வச்சுட்டு என்ன பண்ணலாம், பொறுமையாக வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் போகலாம். ஆப்ஷன்ஸ்லேயும் ஒரு சிங்கிள் லாட்டாக போடலாம். அப்புறம் அந்த லாட் சைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அடுத்து பெரும் வெற்றிகளை வந்து நீங்கள் குவிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜராக போகாமல் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பணத்தை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனைலாம் வருது. அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல கவனிக்கணும், அப்புறமா புரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் பயிற்சி செய்யணும், அப்புறமா பரீட்சை எழுதி பார்க்கணும். அந்த பரீட்சைக்கு நீங்கள் ஸ்டாக்குக்கு போயிருங்க. ஸ்டாக்கில் ஒரு குவான்டிட்டி மட்டும் வாங்குங்க. வாங்கி நீங்கள் எந்த லெவலில் பரீட்சை வந்து பாஸ் பண்ணுறீங்க, தொடர் வெற்றிகள் கிடைக்குதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம வர்த்தகம் செய்யலாம். அது வரைக்கும் ரொம்பவே வந்து பொறுமையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.